அது பார்த்திங்கன்னா இப்போ முத்து சோளம் நாளைக்கு அறுவடை பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே ஓசெல்லாம் கட்டி வச்சாச்சு. ஸோ ஓசெல்லாம் கட்டி வச்சுட்டு நாளைக்கு வந்து ஃபீல்டு அறுவடை. ஸோ இன்னமும் ஒரு சில பேருக்கு முத்து சோளத்துக்கு ரெயின்ஸ் போடலாமா சொல்லி கேட்டுருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஃபீல்டு, இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக ரெயின்ஸ் தான் முத்து சோளம். இப்போ தெரியுது எல்லாமே முத்து சோளம், எல்லாமே ரெயின்ஸ் தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ ஓஸ் எல்லாமே கட்டி வச்சாச்சு. ஓஸ் எல்லாமே கட்டி வச்சுட்டு நாளைக்கு ஃபீல்டு அறுவடை பண்ண போகிறாங்க. தெரியுது பாருங்கள், எல்லாம் முத்து சோளம் தான். அந்த மாதிரி ஓஸ் எல்லாத்தையும் கட்டி கொம்பெல்லாம் சுருட்டி வச்சிட்டாரு. இப்போ ஃபீல்டு வந்து அறுவடை பண்ணிவிட்டு வயல் எல்லாத்தையும் ஓட்டி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஓசை எடுத்து வச்சுருவாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே ஓசை வந்து பாதுகாப்பாக அழகாக சுருட்டி வச்சிடணும். அந்த மாதிரி சுருட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் பிரச்சனை ஆகாது. ஸோ இது ஃபுல்லாகவே இப்போ தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் முத்து சோளம் தான், ஃபுல்லாக ரெயினோசல் தான் ஓட்டிகிட்ருக்கு. ஸோ ஃபுல்லாக விளைஞ்சிச்சு. நாளைக்கு அறுவடை பண்ண போகிறாங்க. இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட தொரசலூர், தியாகதுர்கம் பக்கம் வட தொரசலூர், அங்கே தான் இருக்குது இந்த ஃபீல்டு. ஸோ யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கு அறுவடை முடிஞ்சிடும். அறுவடை பண்ணதுக்கப்புறமா அடுத்தது வந்து வேறு பயிர் வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஃபீல்டு, 2 வருஷத்துக்கு மேலான ஃபீல்டு. சரி, அவ்வளோ அழகாக சுட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஓசை. புளிச்சக்கரை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஓசை சுருட்டி வச்சுட்டு அழகாக ஃபீல்டு அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெயின் ஓசை எடுத்துருவாங்க. ஃபீல்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஓட்டி வேறு என்ன பயிர் பண்ண போகிறாங்களோ அந்த மாதிரி பயிர் பண்ணிவிட்டு அழகாக ரெயின் ஓசை எடுத்துருவாங்க. லாஸ்ட் வரைக்கும் முத்து சோளம் தான். இந்த மாதிரி தான் ஓசை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஒரு முத்து சோளம் நல்லா விளைஞ்சிருச்சு. ஸோ அறுவடை பண்ண போகிறாங்க நாளைக்கு. ஸோ அந்த லாஸ்ட் வரைக்கும் முத்து சோளம் தான். எவ்வளோ கிளியராக இருப்பாங்க தோட்டம். ஸோ அந்த மாதிரி போடும்போது 10 அடிக்கு ஒரு லைன் போடணும். முத்து சோளம் பண்ணோம்னா, உயரமான பயிர் வைக்கணும்னா 10 அடிக்கு ஒரு லைன் போடணும். போட்டு ரெயின் ஓஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பயிருமே பண்ணலாம். ஓஸ் எடுக்கிறதும் க்ளீனாக எடுத்துக்கலாம். ஸோ இடைவெளி அழகாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும், எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. என்னோடய கனெக்ட் நம்பர் 9342098006.